ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் டின்னருக்கு சேவை செஞ்சேன். அந்த ரெசிபி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் ஆனியனும் பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானனையும் கடுகு, கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு நான் லைட்டாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் இன்றைக்கி கேரட் ஆட் பண்ண போகிறேன். சேவனா குட்டீஸ்க்கு பிடிக்கும். அவங்க 2 பேருமே நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் செய்யும்போது அதில் எந்த அளவுக்கு நான் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்குவேன். ஏன்னா பொரியலாக கொடுத்தா அதிகம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது சாப்பிட்ருவாங்க. நான் 2 கேரட் எடுத்து நல்லா திருவி எடுத்துக்கிட்டேன். அதுக்குள்ளே வெங்காயம் வணங்கிருச்சு. நம்ம இப்போ திருவின கேரட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டையும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரம் குக் ஆயிரும் கேரட்டு. இதில் நான் கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். எங்கள் வீட்டில் வீக்லி ஒன்ஸ் இந்த டிஷ் நாங்கள் செய்வோம். ஆனால் ஒவ்வொரு டைமும் நான் வீக்லி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுப்பேன். ஏன்னா ஒரே மாதிரி கொடுத்தா அவங்களும் சாப்பிட மாட்டாங்க. ஒவ்வொரு நாள் எக் சேவை, புதினா சேவை, அந்த மாதிரி அவங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நான் செஞ்சு தருவேன். இன்றைக்கி தக்காளி சேவை. தக்காளி, வெள்ளைப்பூண்டு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, அப்புறம் கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்து அந்த பேஸ்ட்டை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எக் ஆட் பண்ணணுன்னா இந்த டைமில் இந்த தக்காளி பேஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அந்த முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் சேவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி முட்டை ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் இது வதங்கினோடனே நான் கொஞ்சம் இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம சேவையை ஆட் பண்ணி வேணுங்கிற அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நார்மல் சேவையை விட இந்த மாதிரி தாளிக்கும் போது ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்குமே ரொம்ப பிடிக்கும், குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி அரைச்சேன். லாஸ்ட்டாக சட்னியும் தாளித்து நாங்கள் ஹாப்பியாக எங்களோட டின்னரை நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். பாய்.